வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகுமாக. புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாள், ரபீஉல் அவ்வல் மாதத்திலே கடைசி ஜும்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்திலே நாம் செஞ்ச அனைத்து ஸலவாத்துகளும் சலாமும் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம எத்தி வைக்கப்பட்ட அனைத்து சலாத்துகளையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் சாலிஹான அமலாக கபூல் செய்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, குடும்ப வாழ்க்கை பெரியதா, சொர்க்க வாழ்க்கை பெரியதா என்பதனுடைய தலைப்புகளை பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நண்பர்கள்லாம் இப்போ உம்ரா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது நண்பர்கள், அல்லாஹ்வே நண்பர்களுடைய உம்ரா நீ கபூல் செய்வாயாக. எந்தெந்த இடங்களில் துவா கபூலாகும் அந்தந்த இடங்கள்லாம் அவங்களுடைய துவா கபூலாக்கி அவங்களுடைய ஆரோக்கியத்துடன் எல்லா அமலும் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. அவங்களும் நமக்கு அவனுடைய துவா செய்வாங்க. அல்லாஹ் புனிதமான இறுதி ரபீஉல் அவ்வல் மாதத்திலே உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமாகிய கடைசி ஜும்மா, அல்லாஹ்வுடைய உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஜும்மாவுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சிறப்புகள், பெருநாளுடைய சிறப்புகள் நாம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدعاء سلاح المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி விளக்குவாமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி இன்னைக்கு ஒரு சுசகமான அருமையான ஒரு தலைப்பு, அதாவது சொர்க்க வாழ்க்கை பெரியதா, குடும்ப வாழ்க்கை பெரியதா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து சொர்க்கத்தில் படைக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் உல்லாசமான முறையிலே சொர்க்க அந்த எல்லா இன்பங்களும் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நபி அவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை தென்படவில்லை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் நபியுடைய விழாவில் இருந்து துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்த உடனே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அழகான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போதுதான் இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அந்த சொர்க்க வாழ்க்கை பெரியதா இல்லை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பெரியதா என்று அவங்க வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. எது பெரிய வாழ்க்கை? சொர்க்கத்தை கொடுத்து ஆதம் நபிக்கு ஒரு இன்பத்தை, அந்த கொடுத்தும் சந்தோஷத்தை முகத்தை பார்க்க முடியல. அவங்களுடைய துணைவியாரை படைத்து அவங்க துணைவியை கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பொழுது அவங்களுக்கு அழகான இன்பகரமான அந்த சந்தோஷத்தை முகத்தை பார்த்து குடும்ப வாழ்க்கை அவ்வளவு மகிமையானது. ஆனால் இப்போ நம்ம விளங்குகிறோமா சகோதரர்களே? உலகத்துடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் வேறு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்நிய நாடுகளில் போல நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அதோட மகிமை தெரியாதவங்களாக சண்டையிட்டு அதை ஒரு புரிதல் இல்லாமல் நாம் எல்லாம் கடந்து செல்கிறோமே. நிச்சயமாக நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி தனாகுஹு வ தவாரது என்று சொல்லக்கூடிய ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்களே. நம்ம குடும்ப வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான ஒரு வாழ்க்கை, நபியுடைய சுன்னத்தான ஒரு வாழ்க்கை, மூமின்களுக்கு நம்மளுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
உங்களுடைய கதீஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை எவ்வளோ மகிமையானது என்று நாம் எல்லாம் அறிந்திருப்போமா? நபி அவங்க ஹிரா குகையில அவங்க 40 நாள் இருக்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே தவம் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்காக வேண்டி உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சிரமமான அந்த வேலையை தன்னுடைய மனைவி கதீஜா அம்மா அவங்க எடுத்து அதை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம எங்கே போய் நம்ம பார்ப்பது? நம்மெல்லாம் உம்ராவுக்கு போனவங்க தெரியும், அந்த இடம், அந்த மலை, ஹிரா மலை இவ்வளோ மேலே இருக்குது, மலை உச்சியில் இருக்குது. நம்மளாம் நடந்து போக முடியாது. உம்ராவுக்கு போகிறவங்களாம் எல்லாமே போக மாட்டாங்க. அது ஒரு சில பேர் தான், ஒரு 10-50 பேர்த்தில் 2 பேர் தான் மேலே போவாங்க. மற்றெல்லாம் கீழேருந்து பார்த்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மெய்மறந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமாக அவங்களை பார்த்து கொண்டு தான் கீழே இருந்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஹீரா குகையில் ஏறி சென்று அவங்களுக்கு உணவுகளை தந்த அவங்களுடைய துணைவியார் கதீஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஓரங்கட்டினாங்க, வைத்துக்காரன் என்று சொன்னாங்க, அவங்கள கல்லால் அடித்தாங்க, கண்ணியமெல்லாம் பார்த்தாங்க. மக்காவையே மிகப்பெரிய சீமாட்டி அவங்களுடைய சொத்து பூராவுமே கணவருக்கு எழுதி வைத்து, நீங்கள் உங்களுடைய தீனுக்காக வேண்டி செலவு செய்யுங்க, நல்ல விதமான முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க சொத்துக்களை அப்படியே எழுதி வச்சாங்க. நம்ம ஹதீஸில் பார்ப்போம். குடும்ப வாழ்க்கை அவங்க அந்நியமான முறையில் குடும்ப வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரையிலையும் கதீஜா அம்மா அவங்க உஸ்ரா வச்சுருந்தாங்க. அவ்வளோ நேசித்தாங்க. ஏனைய ஆயிஷா போன்ற துணைவிமாரெல்லாம் கேட்பாங்க, என்னங்க ஒரே கதீஜான்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நாங்களும் ஒரு மனைவிமாரி தானே அப்படின்னு சொல்லும்போது, கதீஜா மாதிரி நீங்கள்லாம் வர முடியாது, கதீஜா மாதிரியெல்லாம் யாரும் வர முடியாது சொன்னால், கடைசி நேரத்தில் கதீஜா அம்மா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரங்களில் அவங்க நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயசு, கதீஜா நாயகம் அவங்களுக்கு 65 வயசு, இறுதி நேரம் அவங்களுடைய மரண தருவாயில் கதீஜா அம்மா குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவு பண்ணிக்கிற பொழுது நபி அவங்களே நீங்கள் எனக்கு உணவு ஊட்டித்தாங்க என்று கேட்குறாங்க. உணவு ஊட்டி கொடுக்குறாங்க, இவங்களும் ஊட்டி கொடுக்குறாங்க. அந்நியானமான முறையில் முகப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க, பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வயசு என்ன, 50 வயசு 65 வயசு, நம்ம எல்லாம் தனித்தனியான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் எப்படி இணக்கமாக முகப்பத்தாக நபியிடத்தில் கேட்குறாங்க கதீஜா அம்மா. நபி அவங்களே, நான் உங்களை மடியிலே நான் படுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மடியில் அப்படியே தர வயசு படுக்கிறாங்க. பார்த்துவிட்டு சொல்கிறாங்க, நபி மாஷா அல்லாஹ் நபி அவங்களே, உங்களுடைய அழகுக்கு ஈடு இல்லை நபி அவங்களே, அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க என்று அவங்களுடைய வியாபார பற்றி அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆட்சி கதீஜா அவனுக்கு கேட்கின்ற பொழுது நபி அவங்களை கையை பிடிச்சு கேட்பாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், நபி அவங்களே, எனக்கு நீங்கள் பொருத்தம் தர வேண்டும், வாழ்க்கையிலே என்னை நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும். நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்தா என்னை நீ பொருந்திக்க, என்னை நீங்கள் பொருத்தம் தர வேண்டும் என்று இறுதி கட்டத்தில் கேட்கின்றார் கதீஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எப்படிப்பட்ட கணவரை நேசித்தவங்க, கணவருக்கு அவங்களுடைய சொத்து சுகத்தை எழுதி கொடுத்தவங்க, எல்லா நேரங்களையும் கணவர் அந்த ஹீரா குகையிலிருந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் பார்த்து பயந்து வந்த நபியவங்களை கூட அவங்க அப்படியே சமாதானம் சொல்லி அவங்களை புத்துணர்ச்சி ஊட்டி அவங்களுக்கு எல்லா தேவையும் செஞ்ச கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படிப்பட்ட நீங்களா எனக்கு பொருத்தம் கேட்குறீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுக்கு அழகான நான் உங்களிடத்திலே 3 வசியத்தை நான் சொல்கிறேன். இறுதி கட்டத்திலே எனக்கு பொருந்திக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எனக்கு 3 நான் உங்கள் நசீகத்து கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் நடத்துவீங்களான்னு கேட்குறாங்க. என்னம்மா கதீஜா அம்மா சொல்லுங்க, நான் நடத்தி தருகிறேன்னு சொல்லி கையை எப்படி சொல்லுகின்றார்கள். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை அது மாதிரி நம்முடைய குடும்பங்கள்லாம் ஆக வேண்டும், நம்முடைய சந்ததிகள்லாம் அது மாதிரி வாழ வேண்டும். இந்த மாதிரி உள்ள குடும்பங்களை பார்த்து நம்மளோட சந்ததிகளும் படிக்க வேண்டும். அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் வாழ்ந்து அது மாதிரியே வாழ்ந்துனாங்க. அவங்க நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி பிள்ளைகளும் வாழ்வாங்க. அப்போ 3 வசியத்தை சொல்கின்றாரு. நான் மௌத்தானா நீங்கள் என்னை நீங்கள்
குளிப்பாட்ட வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கடைசி அவங்களுடைய வசியத் என்ன, நீங்கள் குளிப்பாட்ட வேண்டும். எந்த பெண்களும் என்னை உடம்பை பார்க்கக்கூடாது. ஆண்கள் இல்லை, எந்த பெண்ணும் என்னை பார்க்கக்கூடாது. அவங்களுடைய அவுரத்து உடம்பினுடைய பக்குவத்தை பாருங்கள். அவங்களுடைய உடம்பு யாரும் பார்க்கக்கூடாது, பெண்களும் கூட என்னுடைய உடம்பை பார்க்கக்கூடாது என்று நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அவங்களுடைய பெண்மணி, நம்முடைய முன்னோருடைய தாய்மாருடைய உம்மஹாத்துல் மூமினுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, தாய்மார்களே, கவனிக்க நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். என்னை யாரும் பார்க்கக்கூட வேண்டாம், குறிப்பாக பெண்கள் கூட என்னை பார்க்கக்கூட வேண்டியதில்லை, நீங்களே கடைசியை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியர் வாங்க சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக உங்களுடைய போட்டிருக்கக்கூடிய ருமால் துண்டு, மேலே அணிஞ்சிருக்கக்கூடிய துண்டு என்னுடைய கஃனாலைக்குள்ளே நீங்கள் வைக்க வேண்டும். பாதுகாப்புக்காக. யார் பாதுகாப்பு தேடுறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக நேசித்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கியாமத் நாள் வரையிலேயுமே கபரில் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நினைத்தார்கள் சொன்னால் நம்முடைய கபர் வாழ்க்கையெல்லாம் எம்மாத்திரம். தாய்மார்களே, சகோதரிகளே, வீடியோ பார்க்கின்ற நம்முடைய சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுடைய அந்த வாழ்க்கையை நம்மளை சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். கபரிலே எனக்கு பாதுகாப்புக்கு உங்களுடைய ருமாலை வச்சு அடக்கம் பண்ணுங்க. அது மாதிரி இறுதியிலே 3வது விஷயத்தை நீங்கள் தான் கபரில் இறங்கி என்னை வாங்கி வச்சு அடக்கம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்றே அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆகின்றார்கள். அது மாதிரியே அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை குளிப்பாட்டுகின்றார்கள். அவங்களுடைய ருமாலை கபனாடிக்குள்ளே வைக்கின்றார்கள். கபருக்குள்ளே சென்று மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா. குடிமண்ணை வாங்குறாங்க. குடிமண்ணை வாங்கி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமாட்டில் வைக்கின்ற பொழுது அப்படியே நனையுது, அழுது அவங்களுடைய நேசம், பிரியம், மனைவி விட்டு போகிறாங்களே உள்ள அந்த பாசம், பிரியம் அப்படியே தண்ணீராக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த கஃனாடையெல்லாம் அப்படியே நனையுது. அந்த அளவுக்கு பாசமாகும், நேசமாகும் அவங்களுடைய வசியத்தை நிறைவேற்றின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எங்கே, அவங்களுடைய வாழ்க்கை எங்கே, நம்முடைய வாழ்க்கை எங்கே? அப்படிப்பட்ட வாழ்க்கை குடும்பம், அந்த மாதிரி குடும்பம் வாழ்கின்ற பொழுது தான் சொர்க்கத்தை விட இனிமையான வாழ்க்கை. அதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை பெரியதா, குடும்ப வாழ்க்கை பெரியதா என்று கேட்கின்ற மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் சொர்க்க வாழ்க்கையாக மாற்றக்கூடிய வாழ்க்கை தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள், அவுலியா பெருமக்கள், ஈமானுடைய வாழ்க்கை. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இறுதி நிலைமை அதே மாதிரி இருந்துச்சு. அவங்க 29வது வயசுல அவங்க யாரும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர வச்சு அவங்களும் வசியத்து சொல்கிறாங்க, என்ன யாரும் குளிப்பாடக்கூடாது, நீங்கள் தான் குளிப்பாடணும். தாய் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் நடப்பாங்க. அதனால் நம்ம சண்டை போட்டு பிரச்சனையாகி தலாக்கு விட்டு நம்ம சும்மா பிரிஞ்சு போவது, தொழுகாமல் இருப்பது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் அதே மாதிரி செய்வோம். நம்முடைய பெற்றோர்கள் எப்படியோ அப்படி தான் நம்முடைய சந்ததிகள். எனவே தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் தன்னுடைய தாயை பார்த்து, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து அதே மாதிரியே அவங்களும் கடைசி முடிவும் வசியத்து அப்படி தான் இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு வசியத் செய்கிறாங்க. அலி அவங்களே, நீங்கள் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், அதுவும் பகலே என்னை கொண்டு போகக்கூடாது, எந்த ஆணும் பார்க்கக்கூடாது, இரவிலே கபரடக்க வேண்டும். தன்னுடைய தாயை மாதிரி பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கடைசி நிலை என்னென்ன சந்தூக்களை வச்சு கொண்டு செல்ல வேண்டும், இரவிலே அடக்க வேண்டும், நீங்கள் தான் அடக்க வேண்டும், யாரும் பார்க்கக்கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குடும்ப வாழ்க்கை அவ்வளோ இனிமையான வாழ்க்கை, அவ்வளோ பொருத்தமான வாழ்க்கை. நமது உம்மஹாத்துல் மூமினீன் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை, இந்த மாதிரியான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அவங்களுடைய வசீகத்தும் இறுதி கட்டமும் எவ்வளோ இன்பகரமான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பாடம் இல்லையா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை பெரியதா, சொர்க்க வாழ்க்கை பெரியதா என்று நம்ம யோசிக்க தோன்றுகிறது.
அவங்க அது மாதிரி வாழ்ந்தாங்க, குடும்ப வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறினாங்க. அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல தாலா அந்த குடும்பத்தினுடைய சிறப்புகள்லாம் அறிந்து அவ்வளோ சிறப்புகள், குடும்பத்தினுடைய சிறப்புகள் அவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது, அவ்வளோ பாசம் இருக்கிறது, அவ்வளோ நேசம் இருக்கிறது, அவ்வளோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய முன்மாதிரி இருக்குது. அதையெல்லாம் படித்து அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து நம்முடைய சந்ததிகளும் அது மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை அடைந்து நாமெல்லாம் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே அவங்க முன்னோர்கள்